எவ்ரி மந்த் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வருது ஆர் a piece of paper and almost every family இந்த நோட்டிஃபிகேஷனை ரிசீவ் பண்ணுறோம். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து நம்ம அட்மையர் பண்ணுறது இல்லை, நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் ஷாக் ஆகுறோம். அண்ட் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன் இந்த டைம் எலக்ட்ரிசிட்டி பில் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு. மேபி லைட்ஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பார்த்துருந்துருப்போம், ஆர் ஏசியை கம்மியாக யூஸ் பண்ணி பார்த்துருந்துருப்போம், ஆர் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே வேறு ரூமுக்கு போனால் ஃபேனை ஆஃப் பண்ணுங்கன்னு ரிமைண்ட் பண்ணியும் பார்த்துருப்போம். பட் சம்ஹவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த பில் எப்போவுமே ஜாஸ்தியாகவே வருது. நவ் இமேஜின், நீங்கள் இந்த பில்லை நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஜீரோங்கிற அமௌண்ட்டை பார்க்குறீங்க. நோ பேமெண்ட், நோ ஸ்ட்ரெஸ், லாஸ்ட் டேட்டை பற்றின கவலையும் இல்லை, ஜஸ்ட் ஜீரோ. இது கேட்குறதுக்கு அன்பிலீவபிளாக இருக்கலாம். பட் இது அன்பிலீவபிளான ஸ்டோரி அப்படின்னா இன்னுமே ஏன் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹோம்ஸில் ரூஃப் டாப்ஸில் சோலார் பேனல்ஸ் வச்சு கவர் பண்ணுறாங்க? சோலார் என்னோட எலக்ட்ரிசிட்டி பில்லை ஜீரோ ஆக்கும்னா என் வீட்டில் ஏன் இன்னும் சோலார் இன்ஸ்டால் பண்ணல? இஸ் இட் தேட் எக்ஸ்பென்சிவ்? ஆர் எல்ஸ் நைட் டைம் ஆயிடுச்சுன்னா சோலார் ஒர்க் ஆகாதா? சோலாரால் உங்களோட என்டையர் ஹோமுக்கான பவரை தர முடியுமா? அண்ட் இங்கே எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், நம்ம வீட்டுக்கு வர எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிசிட்டி என்ன ஆகுது? Does it simply disappear? Or is it wasted? Or does it travel somewhere? நம்ம யூஸ் பண்ணாத எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஹோம்ல இருந்து திரும்ப பவர் கம்பெனிக்கு சென்ட் பண்ண முடியுமா? இட் சவுண்ட் ஸ்ட்ரேஞ்ச், பட் எவ்ரி டே தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹோம்ஸ் குவைட்டாக இதை தான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சம்வேர் நம்ம ரூஃப்ல சன்லைட் ஹிட் பண்றதுல இருந்து நம்ம பார்க்குற பில்ல இருக்கிற அமௌண்ட் வரைக்கும் there is some invisible chain that is working on. A chain involving solar panels, inverters, electricity meters, the power grid, and one hidden system almost nobody sees. You see the action but never see the process behind it. Welcome to the invisible chains. இந்த ஒன் ரே ஆஃப் சன்லைட் அண்ட் அதோட ஜேர்னியை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னைக்கு ஏன் சம் ஃபேமிலிஸ் எவ்ரி இயர் தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸை சேவ் பண்ணுறாங்க அண்ட் மற்றவங்க சேவ் பண்ணுறது இல்லைங்கிறதையும் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சோலார் பேனல்ஸ் எப்படி உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லை ரெடியூஸ் பண்ணுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி we need to answer a much bigger question. மந்த்லி நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறோம், பட் நம்ம ஆக்சுவலாக எதுக்கு பே பண்ணுறோம்? இஸ் இட் ஜஸ்ட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி? இமேஜின், நீங்கள் உங்களோட பெட்ரூமில் இருக்கிற லைட்டுக்கான ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க அண்ட் அந்த பல்ப் இன்ஸ்டண்ட்டாக ஸ்விட்ச் ஆன் ஆகுது. இது ரொம்ப சிம்பிளாக ஃபீல் ஆகலாம். ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணுறேன் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்பியர் ஆகுது. பட் டஸ் இட்? பிகாஸ் இந்த எலக்ட்ரிசிட்டியோட ஜேர்னி நம்மளோட ஹவுஸ்லேருந்து பிகின் ஆகுறது இல்லை, இதோட ஜேர்னி பல கிலோமீட்டர்ஸ் தாண்டி பிகின் ஆகுது. மேபி ஒரு மேசிவ் கூல் பவர் பிளான்ட்டுக்கு இன்சைட்ல இருந்து, ஆர் எல்ஸ் ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம்ல இருந்து, ஆர் a solar farm or a wind farm, and that's where this electricity was born. And உங்களோட ஹோமை ரீச் பண்ணது இட்ஸ் ஜஸ்ட் another story. என்டையர் ஸ்டேட்ல டிரான்ஸ்மிஷன் லைன் ஸ்ப்ரெட் அவுட் ஆகியிருக்கு அண்ட் இந்த ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி ட்ராவல் ஆகுது. லார்ஜ் சப்ஸ்டேஷன்ஸை ரீச் பண்ணி இங்கே உள்ள பவர்ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வோல்டேஜ் அகைன் அண்ட் அகைன் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இங்கே இருந்து நார்மலாக நம்ம நடக்கிற ரோடுக்கு மேலே இருக்கிற ஸ்மாலர் டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ஸில் எலக்ட்ரிசிட்டி ட்ராவல் ஆகி நம்மளோட ஸ்ட்ரீட், நம்மளோட நெய்பர்ஹுட்னு ட்ராவல் ஆகி வருது. அண்ட் தென் ஃபைனலி நம்ம ஹோம்க்கு நியராக இருக்க டிரான்ஸ்ஃபார்மரை ரீச் பண்ணுது அண்ட் தென் நம்மளோட ஹோமையும் ரீச் பண்ணுது. பட் ஈவன் ஒன் யூனிட் நம்மளோட ஃபேன், ரெஃப்ரிஜரேட்டர், டிவி எல்லாத்தையும் பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் இஸ் பாசிங் த்ரூ ஒன் ஸ்மால் டிவைஸ், யுவர் எலக்ட்ரிசிட்டி மீட்டர். நம்ம வீட்டுக்கு வர ஒவ்வொரு யூனிட்டையும் சைலண்டாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. எவ்ரி டைம் நம்ம ஏசியை ஸ்டார்ட் பண்ணும்போது, எவ்ரி டைம் நம்ம வாஷிங் மிஷினை ரன் பண்ணும்போது, எவ்ரி டைம் நான் லைட்டுக்கான ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது த மீட்டர் இஸ் நோட்டிசிங். மந்த் ஆஃப்டர் மந்த் இட் கீப்ஸ் கவுண்டிங். நம்பர் ஆஃப் அப்ளையன்சஸை கவுண்ட் பண்ணுறது இல்லை, பட் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த அப்ளையன்சஸ் ஆர் கன்சியூமிங். அண்ட் மந்தோட எண்டில் இந்த நம்பர்ஸ் தான் உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட எலக்ட்ரிசிட்டிக்காக மட்டும் பில் பே பண்ணுறது இல்லை, யூ ஆர் பேயிங் ஃபார் அன் இன்விசிபிள் நெட்வொர்க் ஒர்க்கிங் 24 hours a day. Power plants, transmission towers, transformers, distribution lines, maintenance crews, control rooms and much more. Okay, இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி பில்ல ஜஸ்ட் 1 மொமெண்ட்டுக்கு லீவ் பண்ணிட்டு நம்ம 1 ray of sunlightோட ட்ராவலை பார்க்கலாம். இதோட ட்ராவல் 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் அவையிலிருந்து சன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பேஸில் அபவுட் 8 minutes ட்ராவல் பண்ணி ஃபைனலி உங்களோட ரூஃப் டாப்பை வந்து ரீச் பண்ணுது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ரேஸ் சிம்பிளி உங்களோட ரூஃபை வார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஒன் ரே சப்போஸ் உங்களோட சோலார் பேனலை ரீச் பண்ணால் ஃபர்ஸ்ட் கிளான்ஸில் அந்த பேனல் சிம்பிளி ஆர்டினரி பீஸ் ஆஃப் கிளாஸாக தான் இருக்கும், பட் hidden beneath is something extraordinary. இந்த பேனலில் இருக்கிற hundreds of solar cells குவைட்டாக அந்த சன்லைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இதில் ஒரு செல்ல அந்த ரே ஆஃப் லைட் ஹிட்
பண்ணாலும் something incredible is happening. Not heat but electricity. Electronsங்கிற tiny particles இதுக்கு இன்சைட்ல மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. Millions then billions of electrons same directionல flow ஆகி electric current ப்ரொடியூஸ் பண்ணுது. For the first time உங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி உங்களோட ஹோம்ல ஜெனரேட் ஆகுது. No coal, no diesel, no giant power station, just sunlight doing its job. பட் நம்மளோட ஹோம் இந்த எலக்ட்ரிசிட்டியை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி சோலார் பேனல்ல இருந்து வருது and solar panel speaks a complete different language. Your television, your refrigerator, your washing machine, even உங்களோட சீலிங் ஃபேனால கூட இந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இந்த சைக்கிளுக்கு நமக்கு இன்னொரு மிஷினோட ஹெல்ப் தேவைப்படுது. that is the inverter. Think of it as a translator. And இந்த இன்வெர்டர் சோலார் பேனல்ஸ்ல இருந்து ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டியை நம்ம ஹோமுக்கான எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணி தருது. அண்ட் நம்மளோட ஃபேன்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், டிவி எல்லாமே யூஸ் பண்ற ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணி தருது. அண்ட் இந்த இன்வெர்டர்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் that sunlight is becoming capable to turn your lights on. அண்ட் இந்த மொமெண்ட்ல நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஹோம் பவர் கிரிட்ல இருந்து வர எலக்ட்ரிசிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காம இட் இஸ் யூசிங் இட்ஸ் ஓன் எலக்ட்ரிசிட்டி. நம்ம சோலார் பேனல்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒவ்வொரு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியும் நம்ம எலக்ட்ரிசிட்டி கம்பெனில இருந்து பை பண்ண வேண்டிய ஒவ்வொரு யூனிட்டையும் ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் மந்த்லி எனக்கு வர எலக்ட்ரிசிட்டி பில் மந்த் ஆஃப்டர் மந்த் கம்மியாக ஸ்டார்ட்டும் ஆகுது. இப்போ எனக்கு இங்கே இன்னொரு மிஸ்ட்ரி. இப்போ என்னோட சோலார் பேனல் என்னோட ஹோம் யூஸ் பண்ணுறதை விட அதிகமான எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் என்ன ஆகும்? டியூரிங் த டே சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் சோலார் பவர்ட் ஹோம். ஓகே, மார்னிங்ல சன் ஷைன் ஆகுது, சோலார் பேனல்ஸ் ஒர்க் ஆகுது அண்ட் எலக்ட்ரிசிட்டியும் கிரியேட் ஆகுது. இமேஜின் இட்ஸ் அ பிரைட் ஆஃப்டர்நூன். வீட்டில் யாருமே இல்லை, ஏசி ஆஃப்ல இருக்குது, டிவி ஆஃப்ல இருக்குது அண்ட் லைட்ஸும் ஆஃப்ல இருக்குது. பட் உங்கள் ரூஃபில் இருக்கிற சோலார் பேனல் ஸ்டில் ஒர்க் ஆகுது, ஸ்டில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்டில் சன்லைட்டை கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிசிட்டிலாம் எங்கே போகுது? டஸ் இட் டிஸப்பியர் ஆர் டஸ் இட் கெட் வேஸ்டட்? இங்கே சர்ப்ரைசிங் ஆன்சர் என்னன்னா, நோ. உங்கள் ஹோம் இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிசிட்டியை இன்னொரு பிளேஸ்க்கு சென்ட் பண்ணுது. பேக் டு த சேம் நெட்வொர்க் தட் நார்மலி சென்ஸ் எலக்ட்ரிசிட்டி, த பவர் கிரிட். இதை ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக பே பண்ணுற எலக்ட்ரிசிட்டி கம்பெனி நம்ம கிட்ட இருந்து எலக்ட்ரிசிட்டியை ரிசீவ் பண்ணுது. அண்ட் நம்ம ஹோம் இன்னுமே ஜஸ்ட் ஒரு கன்சியூமர் இல்லை, நம்ம ஹோம் இப்போ ஒரு டைனி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசராக இருக்குது. பட் இந்த சிஸ்டம்க்கு எப்படி நான் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கம்பெனிக்கு சென்ட் பண்ணியிருக்கேங்கிறத பற்றின ஐடியா வருது. இதுக்கான ஆன்சரும் ஒரு ஸ்மால் டிவைஸ்க்கு இன்சைடில் தான் ஹிடன் ஆயிருக்கு, விச் இஸ் அட்டாச்ட் நியர் யுவர் ஹோம். எலக்ட்ரிசிட்டி கம்பெனியிலேருந்து உங்கள் ஹவுஸ்க்கு அண்ட் வைஸ் வர்ஸா எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி போத் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகுதுங்கிறத ஒரு ஸ்பெஷல் மீட்டர் மெஷர் பண்ணிகிட்டே இருக்குது. எவ்வளோ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நம்ம ஹோம்க்கு வருதுங்கிறத மட்டும் இல்லாமல் எவ்வளோ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நம்ம ஹோம்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி கம்பெனிக்கு போகுதுங்கிறதையும் மெஷர் பண்ணுது. அண்ட் உங்கள் ஹோம்ல இருந்து சென்ட் ஆகிற ஒவ்வொரு யூனிட்டுமே உங்கள் எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட்ல ஒரு கிரெடிட்டாக ஆட் ஆகுது. லேட்டர் சன் டிஸப்பியர் ஆனதும் உங்களோட பேனல்ஸ் ஒர்க் ஆகுறத ஸ்டாப் பண்ணுது. அண்ட் நீங்கள் பவர் கிரிட்ல இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை திரும்ப கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் அக்கௌண்ட்ல ஆட் ஆன கிரெடிட்ஸ் வழியாக இதை கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ த சிஸ்டம் பேலன்சஸ் வாட் யூ கேவ் அண்ட் வாட் யூ டுக். இது ஆல்மோஸ்ட் ஒரு டிஜிட்டல் எனர்ஜி பேங்க் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. அட் திஸ் பாயிண்ட் யூ மைட் பி திங்கிங் லைக், சோலார் இவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னா இன்னும் எல்லார் ஹவுஸ்லையும் ஏன் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணலை? எவ்ரி மந்த் ஏன் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் ஸ்டில் இந்த எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம்? இதுக்கான ஆன்சர் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் வேர்ட் விச் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். சோலார் பேனல் உங்கள் ரூஃபில் மேஜிக்கலாக அப்பியர் ஆக போகிறதில்ல. மணியை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மணியை ஸ்பெண்ட் பண்ணணும். பேனல்ஸ், இன்வெர்டர், இன்ஸ்டலேஷன், மெயின்டெனன்ஸ்னு அதுக்கும் ஒரு தனி செலவு இருக்குது. இதனால தான் சோலார் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பையிங் எலக்ட்ரிசிட்டி. இங்கே ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணும்போது மந்த்லி 1000ங்கிற அமௌண்ட் ரொம்பவே ஸ்மாலாக ஃபீல் ஆகலாம். பட் நீங்கள் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா பிகினிங்லேயே நீங்கள் அரௌண்ட் 2 lakhs ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் உங்களோட ஃபியூச்சர் பேமெண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகும். அண்ட் இந்த 2 lakhsலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து PM சூரியகர்ங்கிற ஸ்கீம்லேருந்து உங்களுக்கு 78,000 சப்சிடியாக கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட் டைரக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகுது. அண்ட் 2026 தமிழ்நாடு ஸ்டேட் பட்ஜெட்டில் நம்மளோட CM இந்த 78,000ங்கிற அமௌண்ட்டுக்கு நாங்கள் அடிஷ்னலாக டாப் அப் பண்ணி இதை 1 lakh வரை கொண்டு போவோம்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இது இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஸோ த ஆக்சுவல் சப்சிடி இஸ் 78,000. ஸோ தட் இஸ் வாட் a solar panel system really is. Not a magic box, a long term investment. And எனக்கு இங்கே இன்னொரு question.
எல்லா ஹவுஸும் சேம் அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியுமா? பிகாஸ் சோலார் டிபெண்ட்ஸ் ஆன் another invisible chain. எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி உங்களோட ரூஃப்க்கு வந்து சேருது, எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி உங்களோட ஃபேமிலி யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் யுவர் ரூஃப் டாப். ஈவன் வெதரும் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. Sunny city and a cloud city will not produce the same energy. So the real question is not, can solar panels work? The real question is, can solar panels work for this particular home? And இந்த calculation நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா something amazing happens. ஒரு simple rooftop ஒரு small power ஸ்டேஷனாக மாறுது. பவர் கிரிட்ல இருந்து வர எலக்ட்ரிசிட்டியோட டிபெண்டன்சி குறையுது. அண்ட் எப்போவுமே பிரைட்டாக ஷைன் ஆகிற ஒரு சன் நம்மளோட எலக்ட்ரிசிட்டி சிஸ்டமோட ஒரு பார்ட்டாக மாறுது. ஸோ a ray of sunlight became electricity, electricity became savings, and savings changed the way we think about power. இந்த மாதிரி டெய்லி லைஃப்பில் நடக்கிற இன்விசிபிள் திங்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்விசிபிள் செயின்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.